சிறியவர்கள் என்று சொல்ல முடியும். And I can say to myself, who am I? நான் யார்? But with God, என்னோடு கூட கர்த்தர் இருக்கும்போது powerful weapons. Hallelujah. நாம் வல்லமையுள்ள ஆயுதங்களாக மாற்றப்படுவோம். Because he pours the anointing upon our lives. தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றுகிறார் அவர். And he starts using us mightily. அவர் நம்மை பலமாய் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார். And he gives us the strength. அவர் நமக்கு தேவையான பலத்தை He makes கொடுக்கிறார். us strong. அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். He uses us. அவர் நம்மை When we உபயோகப்படுத்துகிறார். lay our hands on the sick, அவர் நாம் பலவீனர் மேல் கைகளை வைக்கும் பொழுது miracles start happening. அற்புதங்கள் In நடைபெறுகிறது. Jesus' name. தேவனுடைய And நாமத்தினாலே all glory goes to him. எல்லா மகிமையும் தேவனுக்கு தான். Hallelujah. ஹல்லேலூயா. So there are many Gideons here today. இங்கே கிதியோனை போல நிறைய பேர் இருக்கிறீங்க. And you need to rise up as warriors. அவர் எழுந்ததை போல நீங்களும் எழுந்திருக்கணும். No more giving excuses and saying, "Oh, I can't do it." தேவையில்லாத சாக்கு போக்குகளை சொல்வதை நிறுத்துங்கள். Work with your pastor, your leaders. உங்களுடைய போதகரோடு உங்களுடைய Continue to guide you வேலை செய்ய ஆரம்பியுங்கள். in the call of God that you have upon your life. கர்த்தர் உங்களுடைய அழைப்பிலே உண்மையாக இருங்கள். I believe every one of us has a call upon our life. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. At least one gives that fivefold ministries are mentioned in the Bible. 5 வகையான ஊழியத்துல ஒரு வகையான ஊழியம். This is what I believe. இதுதான் நான் Hallelujah. And then in 2016 April I went to Cyprus for the first time. 2015ல முதல் தடவையாக நான் சைப்ரஸ் தேசத்துக்கு கடந்து செல்கிறேன். And there were a lot of Punjabis in Cyprus. அந்த இடத்துல பஞ்சாப்காரர்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. The Lord gave me a dream, a prophetic dream. அங்கே ஒரு தீர்க்கதரிசன அழைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். In the dream I was reaching out to Punjabi turbans. You know, Punjabis wear turbans. தலப்பாக கட்டியிருப்பாங்களே பஞ்சாபியர்கள். அவர்களே they don't wear things like this, okay? I'm joking. இது போல அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் நகைச்சுவைக்காக சொல்கிறேன். You know the Sikhs, they have a bangle. சீக்கியர்கள் கைகளிலே வளையம் போட்டிருப்பாங்க. They have long hair, so they cover it with turban. அவங்களுக்கு பெரிய முடி இருக்கும், அதனால அதை கவர் பண்ணிருக்காங்க. Dagger. If you are a real Sikh, you have a dagger. ஒரு உண்மையான சீக்கியர்கள் தங்க இடையிலே எப்போதும் கத்தியை வைத்திருப்பார். Just want to tell you, I don't have one, okay? என்கிட்ட அந்த மாதிரி இல்ல. Praise the Lord. I have the sword of the Spirit, which is the Bible. இதுதான் நான் வச்சிருக்கிற பெரிய ஆயுதம். Yes, the dagger I have. இது ஒண்ணே ஒரு ஆயுதம் தான் நான் வச்சிருக்கேன். Praise God. So God gave me a dream. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். A church in Cyprus, Punjabi church. சைப்ரஸ் தேசத்துல ஒரு சபையை ஆரம்பி என்று I said, God, I am from Goa. My culture is different. These Punjabis, how is it going to work? நான் கோவா தேசத்துல இருக்கேன். பஞ்சாபியர்கள் வேற யாரும். இது எப்படி வேலை செய்ய முடியும்? இது சாத்தியமாகுமா என்று கேள்வி கேட்டேன். I can speak Hindi. நான் ஹிந்தி எனக்கு தெரியும். I can talk to the Punjabis in Hindi. They speak to me back in Punjabi. அவர்களிடம் நான் ஹிந்தி பேச முடியும். அவர்களும் திரும்ப பேசுவாங்க. For the last 7 years, I have learned a lot of Punjabi. இந்த 7 வருஷத்துல நான் நிறைய பஞ்சாபி மொழி கத்துக்கிட்டேன். And I said, oh my goodness, Lord, I'm in London. How will it be? How will it be possible? இது Plant a church in Cyprus. நான் லண்டன்ல இருக்கேன். சைப்ரஸ்ல போய் ஒரு சபை ஆரம்பிக்கணும். இது எப்படி முடியும் என்று கேள்வி கேட்டேன். Because I didn't feel that God was calling me to move to Cyprus, but I had to be in London and plant a church in Cyprus. நான் நினைச்சேன் நான் லண்டன்ல இருக்கணும், நான் லண்டன் சபையில இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஆனா கர்த்தருடைய அழைப்பு சைப்ரஸ்க்கு போன்றாரு. But I felt that the Lord was calling me for this. பட் நான் கண்டிப்பாக தேவனுடைய அழைப்பை உணர்ந்தேன். There was a prophetic word came, there was prophetic dreams, my pastors, my leaders, my team was with me, the church planting team. இந்த தீர்க்க தரிசனம் வந்து என்னுடைய போதகர் மூலமா, என்னுடைய சபை மூலமா, என்னுடைய டீமின் மூலமா எனக்கு வந்து கொண்டே இருந்தது. And 2018 October, the first church in Cyprus was planted, the Punjabi church. அக்டோபர் மாதம் 2018லே முதல் சைப்ரஸ் திருச்சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. And the Lord started giving me the strength. கர்த்தர் எனக்கு தேவையான பலனை கொடுக்க ஆரம்பித்தார். God started making it possible for me to be in London and still plant church in Cyprus. நான் லண்டன்ல இருக்கிறேன், ஆனா கர்த்தர் சைப்ரஸ் தேசத்திலே சபை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். Also meant I started traveling a lot. ஆனாலும் நான் திரும்பவும் நிறைய டிராவல் பண்ணுகிறேன். இங்கேயும் அங்கேயும் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். Not easy on the family as well. எனக்கு குடும்பம் இருக்கிறது. குடும்பத்தை வைத்து இது என்னால முடியாத காரியமா இருந்தது. I had I have got 4 children.
எனக்கு 4 பிள்ளைகள் உண்டு. My daughter is 19. என்னுடைய மகளுக்கு 19 வயது. My second child is a boy, he's 17. என்னுடைய இரண்டாவது மகன் 17 வயது. Third one is 13. மூன்றாவது மகனுக்கு 13 My வயது. last one is 7. நான்காவது மகனுக்கு 7 வயது. And he was around 6 months old. அப்பொழுது அவர் வெறும் 6 மாத குழந்தை. And the church was being planted. அங்கே சபை ஆரம்பிக்கும் போது அவன் கை குழந்தை. Not easy on my wife. என்னுடைய மனைவிக்கும் அது எப்படி முடியும் என்று Because தெரியவில்லை. in the first year I went 10 times to Cyprus. முதல் சபை ஆரம்பிக்கப்பட்டதிலே 10 முறை நான் போயிட்டு வரேன். Because when you give birth to a baby, all mothers will know you need to look after the baby. உங்களுக்கு தெரியும், குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி அந்த குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று. Needs attention. பார்த்துக்கொண்டே இருக்கணும், மிக கவனமாக பார்க்கணும். The church is like a baby. சபையும் ஒரு குழந்தையை போலதான். A new church is like a small baby. ஒரு புதிய சபையும் இப்படி கை குழந்தையை I போலதான். had to look after the church. அப்படி நேர்த்தியாக பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. And the Lord started doing powerful things in Cyprus. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் சைப்ரஸ் திருச்சபையில. The sick started getting saved. அங்கே சீக்கியர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். The Hindus started getting saved. இந்து மதத்தினர் ரட்சிக்கப்பட In ஆரம்பித்தார்கள். our church in Cyprus, now we have 3 branches in Cyprus. சைப்ரஸ்ல 3 கிளை சபைகளை கர்த்தர் The glory கொடுத்தார். of God. கர்த்தருடைய நாம We are மகிமைப்படுவதாக. working on another one at the moment. இப்பொழுது 4வதாக அடுத்த திருச்சபைக்கு வேலை செய்து In கொண்டிருக்கிறோம். North Cyprus. இன்றைக்கு மேற்கு சைப்ரஸ்ல, And also I'm working on one in Portugal, in Lisbon. இன்றைக்கு போர்ச்சுகல் நாட்டுல லிஸ்பன்ல நாங்கள் ஒரு சபை நிறுவ Start பிரயாசப்படுகிறோம். another Punjabi branch. அங்கே ஒரு பஞ்சாபி திருச்சபை ஆரம்பிக்கிறோம். Punjabi church. பஞ்சாபி திருச்சபை. And if I look at myself, இன்றைக்கு நான் என்ன பார்க்கும்போது I can say like Gideon, கிதியோன் சொன்ன மாதிரி தான் Who நான் am சொல்றேன். I? நான் யார்? I am weak. நான் பலவீனம். I'm not a Punjabi. நான் ஒரு பஞ்சாபி I don't தேசத்தவன். understand the culture. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. And God is using me powerfully amongst the Punjabi community. அவர்கள் மத்தியில தான் கர்த்தரனை பலமாய் உபயோகப்படுத்திக் So it கொண்டிருக்கிறார். goes back to the call. Hallelujah. கர்த்தருடைய அழைப்புக்கு நேராக நாம் போக வேண்டும். When He calls you, கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது He will make it possible for you to survive in that. நிச்சயமாக உங்களுடைய அழைப்பை கர்த்தர் உறுதி And செய்வார். not just survive, but also to prosper in that. அதை முடிப்பது மாத்திரமல்ல, அதிலிருந்து நாம் பெருக செய்வார். I learned a lot about the culture. அங்கே அவருடைய கலாச்சாரத்தை பற்றி நிறைய I கற்றுக்கொண்டேன். learned also how to do things being in London. நான் இங்கிலாந்து தேசத்திலே இருந்து காரியங்களை எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டேன். Lord started teaching me that I could do YouTube topics and then do on Zoom to teach them and train them. நான் அங்கே இருந்தே யூடியூப்லயும் ஜூம்லயும் இந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். So you understand what I'm talking about? Zoom. Everybody knows Zoom. ஜூம் தெரியும்ல எல்லாருக்கும்? Zoom is not a Hindi movie, by the way. ஜூம் ஹிந்தி படம் கிடையாது. The Zoom application. அது ஒரு செயலி. Very beneficial application. நமக்கு Hallelujah. உபயோகப்படுகிற ஒரு செயலி. So a lot of the training started on Zoom through YouTube. நிறைய அதுல இருந்து ட்ரைனிங் அதுல அவங்களுக்காக ஆரம்பித்தோம். And the Lord started teaching me a lot of things, how to manage the church plants. சபையை எப்படி கட்டுவது, அதை எப்படி கட்டுவிப்பது என்று நிறைய ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். And so now I have a full package of church planting on my YouTube channel. என்னுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா If anybody wants to plant a church, they can use my topics. அங்க யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிள் ட்ரைனிங் ரிசோர்சஸ், ட்ரைனிங் எக்யூப்மென்ட்ஸ் அதுல Because I put myself to do the topics all over the years and prepare the subjects, and they are all uploaded on the நான் YouTube தனிப்பட்ட channel. விதத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ண And ஆரம்பிச்சேன். they are freely available. அங்கே நீங்கள் இலவசமாய் அதை பார்த்துக் The கொள்ளலாம். Bible says freely you have received, freely you give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. No charge. Hallelujah. ஒன்றுக்கும் விலையே கிடையாது. Because I give it free, God will bless me more. Hallelujah. நான் இலவசமாய் தருகிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. So Gideon obeyed the call. கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தான். And the Lord started using him mightily. கர்த்தர் அவனை பலமாய் உபயோகிக்க ஆரம்பித்தார். He started defeating the Midianites. மீதியானியரை அவன் முடிய அடித்தான். And God started giving victory to Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றியை கொடுக்க கர்த்தர் ஆரம்பித்தார். We also see King David, தாவீது ராஜாவை பாருங்களேன். just a shepherd boy. சாதாரண ஒரு He மேய்ப்பன். was faithful in looking after the sheep of his father. தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை கண்ணும் கருத்துமாக பார்த்தான். He was very faithful. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்தான். And in his faithfulness,
of looking after the sheep of his father. தன்னுடைய உத்தமத்திலே தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை உண்மையாய் பார்த்து As கொண்டிருந்தான். a young boy, ஒரு சின்ன பையனாக the Lord taught him, கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். kill the bear and the lion. ஒரு கரடியையும் சிங்கத்தையும் எப்படி கொல்லணும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். That was his training. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ட்ரெய்னிங். Before he would stand before King Saul, ராஜாவாகிய சவுலுக்கு முன்பதாக நிற்பதற்கு முன்பதாக கர்த்தர் அவனை and before he தகுதிப்படுத்துகிறார். would be killing Goliath, அவனை கோலியாத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு முன்பதாகவே he தகுதிப்படுத்துகிறார். was faithful in looking after the sheep of his father. சாதாரண ஆடுகளை அவன் பார்த்ததில் உண்மையும் உத்தமமாய் இருந்தான். Just like Gideon, கிதியோனைப் போலவே faithful in the field, threshing the wheat of his fathers. தன் தகப்பனுடைய போர் கதிர்களை போரடிக்கிறதன் பிரகாரமாகவே These are very powerful keys இதெல்லாம் சின்ன சின்ன வல்லமை மிகுந்த கருவிகள். that you and I should know and apply. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம அபியாசப்படுத்த ஆரம்பிக்கணும். Faithfulness is very important. உண்மையும் உத்தமமா இருப்பது மிக நேர்த்தியான காரியம், தேவையான ஒன்று. When God sees your faithfulness, உங்களுடைய உண்மையும் உத்தமத்தையும் கர்த்தர் பார்க்கும் பொழுது He will start trusting you. கர்த்தர் உங்களை நம்புறதுக்கு ஆரம்பிப்பார். He will start blessing you. உங்களை ஆசீர்வதிக்க He ஆரம்பிப்பார். will start using you. உங்களை உபயோகப்படுத்த He will ஆரம்பிப்பார். start pouring His anointing upon you. தேவனுடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்ற ஆரம்பிப்பார். And you will become a testimony like Gideon and like David. கிதியோனை போல தாவீதை போல ஒரு பெரிய சாட்சியாய் உங்களை நிலைநிறுத்துவார். Do you want to be favored by God this evening? கர்த்தருடைய கண்களிலிருந்து தயவு கிடைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? How many of you want to be favored by God? எத்தனை பேருக்கு தேவனுடைய தயவு வேணும்? Looks like everyone. எல்லாருக்கும் தேவையில்ல. Then we need to continue to be faithful. கர்த்தரிடத்துல தொடர்ந்து நாம் உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டும். Continue to be faithful. தொடர்ந்து Give yourself fully and be committed to the works of God. உங்களையே நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். Life will not be easy as a Christian, ஒரு கிறிஸ்தவனாக வாழ்க்கை அவ்வளவு எளிது கிடையவே கிடையாது. but you do your part உங்களுடைய வேலை என்னவோ and அதை do செய்யுங்கள். it well. அதை நீங்கள் நேர்த்தியாய் செய்து முடியுங்கள். Don't get tired of doing good. சோர்ந்து போகாதீங்க. நல்லது செய்யறதுக்கு சோர்ந்தே போகாதீங்க. Continue to do good, தொடர்ந்து நல்லது செய்து கொண்டே இருங்கள். and then you will see God's favor. கர்த்தருடைய தயவு அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். Hallelujah. அல்லேலூயா. So who wants to be like Gideon? கிதியோனை போல யார் யார் இருக்க விரும்புறீங்க? Praise the Lord. Who wants to be like King David? தாவீதை போல யார் யார் இருக்க Then we விரும்புறீங்க? must learn from them அவர்கள் என்ன செய்தார்களோ அதை கற்றுக்கொள்ளுங்க. to be faithful. உண்மையும் உத்தமமா இருக்கணும். And we see here the ending is amazing of Gideon. கிதியோனுடைய கடைசி அந்த பாட்டை பார்க்கும்போது அது மிக Whatever the enemy was destroying, எதிரி என்னென்ன அழித்தானோ, whatever the destruction that was happening, அவன் என்னென்ன பறிகொடுத்தானோ, the enemy was destroyed. எதிரி முற்றிலுமாக அழிக்கப்பட்டான். That same Gideon அதே கிதியோன் who said, "Who am I?" நான் யார் என்று கேட்ட கிதியோன், The same Gideon who said he is the weakest, என்னுடைய குடும்பம் மிக சிறிதுன்னு சொன்ன கிதியோன், his clan is the weakest, என் குடும்பம் ரொம்ப சின்னதுன்னு சொன்ன and கிதியோன், the one who said that he is the least in the family, என் குடும்பம் மிக மிக சிறியது என்று சொன்ன கிதியோன், that same Gideon அதே கிதியோன் தான் became a mighty warrior. பராக்கிரமசாலியாய் உயர்ந்து நிற்கிறான். Became a mighty warrior. பராக்கிரமசாலியாய் உயர்ந்து நிற்கிறான். So we all are mighty warriors today. நாம் எல்லாரும் யாரு? பராக்கிரமசாலிகள். We are mighty warriors for நீங்களும் Jesus. நானும் பராக்கிரமசாலிகள். And we will fight the enemy with God's help. கர்த்தருடைய உதவியை கொண்டு நாம் நிச்சயமாய் சத்துருவை மேற்கொள்ள முடியும். God will give us the anointing. கர்த்தர் அதுக்குண்டான அபிஷேகத்தை நமக்கு What கொடுப்பார். you can do, God will do through you. உங்களால என்ன செய்ய முடியாதோ அதை தான் கர்த்தர் உங்களை கொண்டு We செய்வார். need to only trust Him கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். and just allow Him to take control of our lives. உங்களுடைய சூழ்நிலை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருங்க. We must be not in the driving seat, but be a passenger. ஒரு டிரைவரை போல நீங்க உட்காராதீங்க, பின்னாடி உட்காருங்க. Let Him drive and you be the passenger. அவர் கார் ஓட்டட்டும், நீங்க பின்னாடி உட்காருங்க. Because He is a good driver, He knows the routes well, and He will keep you safe. அவர் உங்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கொள்ளணும்னு அவருக்கு தெரியும். Like our brother Pradeep, he is a good rickshaw driver. நம்முடைய அருமையான சகோதரன் பிரதீப போல தான் அவர் நல்ல ஓட்டுநர். அவரு Hallelujah. ஹalleluya. Jesus is a good driver. Give Him the control. அவர் ஒரு நல்ல ஓட்டுநர். அவர்கிட்ட கொடுத்துருங்க எல்லாத்தையும். Fulfill the plan that He has for you. அவர் வைத்திருக்கிற பிளானை அவர் நடத்துவார். He has got an amazing plan for all of you. இங்கே All young people especially.
இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க இளம் வாலிபர்களிடத்துல கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். Keep hanging on to Jesus. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. Don't leave him. ஒரு நாள் அவரை விட்டுறாதீங்க. There is no fun and enjoyment outside Jesus. கர்த்தரை தவிர்த்து என்டர்டெயின்மென்ட்க்கு வழியே இல்ல. The fun, the enjoyment and adventure is in the church. சபையில தான் உங்களுக்கு தேவையான என்டர்டெயின்மென்ட் இருக்கு. Today I've been traveling so many countries. I enjoy what I'm doing. இன்றைக்கு பல தேசங்களுக்கு நான் கடந்து செல்கிறேன். ஆனால் நான் God has சந்தோஷமா taken இருக்கேன். me to Africa, கர்த்தர் என்னை ஆப்பிரிக்க தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். Kenya, Uganda, Tanzania, கென்யா, யுகாண்டா, தான்சானியா a lot of தேசங்களுக்கு European countries, அநேக ஐரோப்பிய தேசங்களுக்கு கொண்டு போயிருக்கிறார். Malta, Romania, Hungary, மோல்டா, ருமேனியா, ஹங்கேரி தேசங்கள், Poland, போலந்து தேசம், Cyprus, சைப்ரஸ், Portugal, Greece, போர்ச்சுகல், கிரீஸ் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். and He has taken care of me. He has provided for me. என்னை நீ மிக நேர்த்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். I don't have the finances, எனக்கு தேவையான பண உதவிலாம் but God இல்லவே இல்ல. God takes care. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளுங்க. I can look at myself. Who am I? நான் என்ன பார்த்து சொல்லலாம், நான் யாரு? I can just say, who am I? நான் சோர்ந்து போலாம், நான் யாரு அப்படின்னு பார்த்து நான் சோர்ந்து But போகலாம். when I look to Jesus, கர்த்தரை நாம் பார்க்கும் பொழுது everything changes. எல்லாமே மாறுதலாய் முடியும். Everything changes. எல்லாமே மாறுதலாய் முடியும். He takes care of everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறார். I've been traveling so much, நான் தொடர்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். I don't need to pay from my pocket என்னுடைய பணத்தை நான் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. because God takes care. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறார். Hallelujah. Hallelujah. So some of you will be traveling in India, maybe even abroad. நீங்க ஒருவேளை இந்த மாதிரி பயணம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒருவேளை வெளி தேசங்களுக்கு How many of you போகலாம். would like to travel and serve Jesus? நீ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் பயணம் Very செய்து good. தேவனை Very good. தேவன் ஊழியம் God செய்யணும். will help you. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி Because செய்வார். God wants new soldiers, new recruits. புதிய படை வீரர்கள், தேவனுக்காய் இருக்கிற வீரர்கள் தேவை. தேவன் And you obey the call of God, தேவனுடைய அழைப்பை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது He will bring the rest into position. மீதியானதை அவர் பார்த்துக் கொள்வார். He will help you. அவர் உங்களுக்கு தேவையான உதவி And you will செய்வார். see that the Bible says the things that you have not 2 Corinthians chapter 2 verse 9. Let's read and finish on that and let's pray for people. 2 Corinthians 2:9 I think it says no, okay, I know it by heart. No eye has seen, no ear has heard, neither has it entered into the heart of man the things that God has got for those who love Him. இந்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை. Yeah. No eye has seen, no ear has heard, neither has it entered into the heart of man the things God has got for those who love Him. கர்த்தர் செய்திருக்கிற காரியம் எப்படி இருக்கான்? எந்த கண்களும் பார்த்ததில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை, எந்த இருதயமும் அதை நினைத்ததும் இல்லை. அத்தனை பெரிய காரியங்களை கர்த்தர் For வைத்திருக்கிறார். those who love Him. ஆனா யாருக்கு? அவரை நேசிப்பவருக்கு மாத்திரம்தான். Loving means obeying His word as well. நேசிப்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பற்றி Not doing your own thing. நம்முடைய சொந்த வழியை மேற்கொள்வது அல்ல. Two don't go together. ரெண்டுமே ஒண்ணா போகவே முடியாது. When we say we love Him, நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லும்போது we obey His commands. அவருடைய வார்த்தைகளை அப்படியே நாம் கீழ்ப்படிவோம். We obey what He commands us. நாம் அவருடைய கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். And then we will experience the signs and the wonders. Hallelujah. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அப்பொழுதுதான் நாம் பார்க்க முடியும். I want to ask you a question. ஒரே ஒரு கேள்விதான். How many of you tell your friends to come to church who are not Christians? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ங்க உங்களுடைய கிறிஸ்டியன் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ்ங்க நீங்க கூப்பிட்டுருக்கீங்க சபைக்கு வாங்கன்னு? Be honest. How many of you invite your friends to church? உண்மையா சொல்லுங்க, எத்தனை நண்பர்களை நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க? I can see only 4 or 5. What about the rest? வெறும் ஜஸ்ட் ஒரு 4-5 பேர் தான் கை தூக்குறாங்க, வேற யாரும் கூப்பிடலையா? Next Sunday, அடுத்த ஞாயிறு one bring one here. Hallelujah. ஒருவர் இன்னொருவரை கண்டிப்பா கூட்டி கொண்டு வரணும். Challenge for everyone. இது ஒரு எல்லாருக்கும் ஒரு சவால். Challenge for you. எல்லாருக்கும் You have to சவால். bring one. எல்லாருக்கும் சவால். Soon you will be out from this building. மிக விரைவில் Because you will need a bigger place. இந்த இடத்திலிருந்து நீங்கள் வேறு பிரம்மாண்டமான இடத்துக்கு மாறுவீர்கள். Hallelujah. Hallelujah. Who will bring one next week? யார் Next யார் Sunday. கொண்டு வருவீங்க? அடுத்த வாரம் நான் ஒருத்தரை கண்டிப்பா கொண்டு வருவேன். And you might be saying, oh, like Gideon, I am the weakest. No, he will give you the strength. Hallelujah. கிதியோனை போல சொல்றீங்க, என்னால எப்படி இது முடியும் சொல்றீங்களா? No punishment for those who bring two, okay? ரெண்டு பேரை யாரையா கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு பனிஷ்மென்ட்லாம் கிடையாது, கூட்டிட்டு வரலாம் நீங்க. You will get extra tea or coffee from the pastor. Next week I'm not here, but this place
full. இந்த இடம் நிரம்பி இருக்கணும். அடுத்த வாரம் கண்டிப்பாக நிரம்பி இருக்கணும். You want the church to grow? சபை வளர வேண்டும் என்று How many want the church to grow? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? Then you have to bring the people here. நீங்க தான் கொண்டு வரணும் ஆத்துமா. You can't rely on your friend to bring. உங்களுடைய நண்பர்கள் கொண்டு வர மாட்டாங்க. You need to bring one. நீங்க தான் கொண்டு வரணும். You need to be telling there is powerful meeting happening this Sunday. Lot of miracles are happening. We are going to pray for people and the pastor is going to preach powerfully. Just tell something so that they will get attracted to come here. Hallelujah. நீங்க அவங்க கிட்ட சொல்லணும், அங்க நல்ல பிரசங்கம் இருக்கு, போதகர் அவங்க நன்மையா சொல்றாங்கன்னு அவங்களுக்கு அவர்களை கவரும் விதத்துல சொல்லி அழைத்து கொண்டு வர வேண்டும். Share your testimony. உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க. In your life. கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன செய்யறாரு அதை சொல்லுங்க. They will come because of you. நிச்சயமாய் அவர்கள் இங்க வருவாங்க. Hallelujah. My sister, என்னுடைய she சகோதரி became a friend to us, to our family. எங்களுடைய குடும்பங்களுக்கு பழக்கமானாங்க. She started helping us சின்ன சின்ன உதவிகளை செய்ய in ஆரம்பிச்சாங்க our difficult times. எங்களுடைய கஷ்டமான நேரத்துல. And then she started sharing Jesus in a nice way. தேவனை பற்றி மிக நேர்த்தியா எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. No pressure, no force. எங்களை வந்து கட்டாயப்படுத்தல அவங்க. Very gentle. மிக நேர்த்தியாக சொல்ல ஆரம்பித்தாங்க. So you can be like that. அவங்கள மாதிரி நீங்களும் இருக்கலாம். I will finish, hallelujah, at this point. நான் இப்பொழுது முடிக்கிறேன் கடைசியா. And I want to leave you with the challenge, but I want to just call her and I want to ask her to come. Pastor, God has used her to for many people to hear the gospel through her. ஐயா அவர்கள் மூலமா எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்க அவங்க. She's got a very good spirit of sharing the gospel. அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ற விசேஷித்த ஆவி உண்டு. And so if you're okay, I can bring her for like 5-10 minutes and she teaches these young people how to reach out to their friends and neighbors. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளைகளோட Hallelujah. Praise the Lord. And then I will come again. If you're okay, we will pray for people here. Praise God. You can finish this. You can finish this. Praise the Lord. Hallelujah. Come, Rudy. Come and take